திருச்சிற்றம்பலம். திருவாசகத்திலே இன்றைக்கு நாம் அடைக்கலப்பத்து என்பதை பார்க்கிறோம். இறைவனிடத்திலே நம்மை அடைக்கலம் கொடுத்து விடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பதிகம் இந்த பதிகம். இதற்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் பக்குவ நிர்ணயம் என்று விளக்கம் எழுதுகிறார்கள். இறைவனை அடைவதற்கு உரிய பக்குவம் என்ன என்பதை இந்த பதிகத்திலே நிர்ணயித்து காட்டுகிறார். இன்னென்ன பக்குவங்கள் இருந்தால் அவர்கள் இறைவனை அடைய முடியும் என்று சொல்லி, தனக்கு அந்த பக்குவங்கள் இல்லை, அதற்கு மாறாக பக்குவம் இன்மை என்னென்னவோ அதெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன, இருந்தாலும் என்னை நீங்கள் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பக்குவம் இருந்தா தான் இறைவனை சேர முடியும். ஆனா என்னிடத்தில் பக்குவம் இல்லை, பக்குவம் இல்லைங்கிறதா நீ கைவிட்டக் கூடாது, நான் உனக்கு அடைக்கலமாகிறேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்குவம் இருக்கோ இல்லையோ என்னை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதாக இந்த பதிகத்திலே அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம். திருவாசகத்திலே உயிரான ஒரு பதிகம். இன்னும் சொல்ல போனால், ஒருவர் வீட்டிலே இறக்கும் தருவாயிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது திருவாசகம் படிக்கிற வழக்கம் உண்டு. திருவாசகத்தை முதலிலிருந்து கடைசி வரை படிப்பதற்கு நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அடைக்கலப்பத்தை மட்டும் அந்த நேரத்திலே படிப்பார்கள். உடம்பை விட்டு பிரிய போகிற ஆத்மா இறைவனிடத்திலே அடைக்கலம் போக வேண்டும். தானே தன்னுடைய ஆயுட்காலத்திலேயே இந்த அடைக்கலத்தை தெரிவித்து இறைவனிடத்தில் அடைக்கலம் கேட்டிருக்க வேண்டும். அவர் கேட்டிருக்காரோ இல்லையோ, இன்று அவர் இறக்கப் போகிறார். இறக்கப் போகிறவருக்காக இருக்கிறவர்கள் பரிந்து அவருக்காக அடைக்கலம் கேட்டுக்கொள்வதாக கருத்தை வைத்து இந்த பதிகத்தை படிப்பார்கள். அப்படியானால் இறக்கப் போகிறவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை பழைய காலத்திலேயே பெரியவர்கள் நிர்ணயம் செய்து இதை இறக்கும் தருவாயில் படைக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பதிகம் இந்த பதிகம். அடைக்கலம் என்று சொன்னால் தன்னை ஒரு வருடத்திலே ஒப்படைத்து விடுவது. எனக்கு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லா வகையாலும் நீயே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே நம்மை ஒப்படைக்க இருக்கிறதே, அதுதான் அடைக்கலம். அதை வேதாந்திகள் எந்த வார்த்தையாலே சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அதை சரணாகதி அடைதல் என்று சொல்றார். இறைவனிடத்திலே சரணாகதி, சரணமாவதல் என்று சொல்கிறார்கள். அந்த சரணமாவதல் தான் இங்கே அடைக்கலமாக நாம் சொல்கிறோம். அடைக்கலம் என்றாலும் சரணம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். உன் திருவடியே எனக்கு பற்றுக்கோடு என்று சொல்வது சரணம், அது சரணாகதி. அதே போல நான் உன்னிடத்திலே அடைக்கலமாக வந்துவிட்டேன், என்னை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள் என்று சொல்வதாக அமைகிறது இந்த பதிகம். செழு கமலத்திரளான நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியாருடன் போயினரு யான் பாவியேன் புழுக்கண்புடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானம் இலா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. இந்த பாட்டிலே கடைசியிலே உடையாய் உன் அடைக்கலமே, அடியேன் உன் அடைக்கலமே என்று சொல்கிற விஷயம் ஒவ்வொரு பாட்டிலும் வருகிறது. 10 பாட்டிலும் இந்த தொடர் இருக்கு. அப்படி அடைக்கலம் என்ற தொடர் இருப்பதாலே தான் இந்த பதிகத்துக்கு அடைக்கலப்பத்து என்று இந்த பாட்டினுடைய கடைசி சொற்றொடரை வைத்து பெயரிட்டிருக்கிறார்கள். அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே, உடையாய் எனக்கு எஜமானனாக இருக்கிறவனே, எல்லாவற்றையும் உடையவனே, அதோடு என்னையும் நீ உடையவனாக இருக்கிறாய், உனக்கு அடியேன் அடைக்கலம், நான் அடைக்கலமாக என்னை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல வருகிறவர் அதற்கு மேலே சில காரணங்கள் சொல்லுகிறார். மற்ற அடியார்கள் பழுத்த மனத்தை உடைய அடியார்கள். நான் பாவியேன், பாவம் செய்தவன். அவர்கள் பாவம் செய்யாத பழுத்த பரிபக்குவம் வாய்ந்த மனத்தை உடைய அடியார். பழுத்த மனம் என்றால் பரிபக்குவம் பெற்றவர்கள், காயல்ல, பழுத்து விட்டது அவருடைய மனம். அந்த பழுத்த மனத்தடியார் எப்படிப்பட்டவர்கள், பாவியனாகிய நான் எப்படிப்பட்டவன் என்று 2 பேருக்கும் வித்தியாசம் சொல்ல வருகிறார். செழு கமலத்திரளான நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியார் அடியரு. அந்த அடியார்கள்
உன் சேவடி சேர்ந்தவர்கள், சேவடியை இடைவிடாது நினைக்கிறவர்கள். சேர்தல் என்பது திருவடியில போய் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்படி நினைச்சா அப்புறம் பொருளே சரியா வராது. சேர்தல் என்பது எப்பொழுதும் அந்த திருவடியை நினைத்து கொண்டே இருக்கு, திருவடியோடு சம்பந்தமுடையராக இருப்பது. திருக்குறள்ல கூட சேர்தல் இடைவிடாது நினைத்தல் என்றுதான் பரிமையாளர் உரை எழுதுகிறார். இந்த பழுத்த மன்னத்தடியாரிடத்தில் இருக்கிற ஒரு குணம், அவர்கள் நின் சேவடி, உன்னுடைய திருவடியை சேர்ந்த, அந்த சேர்ந்த அமைந்தங்கிறத சேர்ந்து அமைந்தன்னு பிரிச்சு படிக்கணும். சேர்ந்து உன் திருவடியை இடையிடாமல் துதித்து, இது ஒரு பக்குவம். அந்த பழுத்த மனத்தடியார் இறைவனை அடைவதற்கு அந்த திருவடியை இடையராது துதிக்கிறார்களே, அது ஒரு பக்குவம். அமைந்த, அமைந்த என்றால் அமைதி அடைந்த மனத்தை அமைதிப்படுத்தி விட்டார்கள், அலைய விடவில்லை. மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்கள் வழியாக வெளியிலே ஓடவிடவில்லை. வெளியிலே ஓடவிடாமல் மனத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்து அடக்கி விட்டார்கள், ஒரு நிலைப்படுத்தி விட்டார்கள். அதாவது பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ என்று தாய்மானவர் சொல்வது போல என்னுடைய மனத்தை குவிய வைக்க வேண்டும். அந்த குவிய வைத்த நிலைதான் அமைந்த. அமைதல் என்பது அடங்கி இருத்தல். அப்ப மனத்தை அடங்கி விட்டார்கள். 2வது பக்குவம் பழுத்த மனத்து, பரிபக்குவமான மனத்தையும் உடையவர்கள். அவருடைய மனம் பக்குவப்பட்டு விட்டார். 3 பக்குவ நிலைகளை, அடியார்களுக்குரிய பக்குவத்தை இந்த பாட்டிலே தெரிவித்திருக்கிறார். இறைவனுடைய திருவடியை இடைவிடாது நினைத்தலும், மனத்தை புறத்தே போக விடாமல் ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்துவதும். பழுத்த மனம் என்றால் எல்லா வகையாலும் பூர்ணத்துவம் பெற்றிருக்கிற மனம், அதாவது திருப்தியான நிலையை உடையவர்களாக, மிக உயர்ந்த பண்பாடுகள் எல்லாம் நிறைந்தவர்களாக ஆனவர்கள். இது பக்குவம். இறைவன் திருவடி அடைவதற்குரிய 3 பக்குவங்கள். மனத்து அடியர் உடன் போயினர், இப்பேற்பட்ட அடியார்கள் இறைவனே உன்னோடு வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று குறிப்பிக்கிறார். மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையிலே போன போது இறைவன் குருந்த மரத்தடியிலே குருநாதராக வந்து மாணிக்க வாசகர் இங்கே வருக என்று அழைத்து அவருக்கு தீட்சை செய்கிறார். அதே சமயத்தில் அந்த குருநாதரோடு இன்னும் பல அடியார்களும் அங்கே இருக்கிறார். அப்ப பல அடியார்களோடு கூட மாணிக்க வாசகரும் ஒருவராக சேர்கிறார். கொஞ்ச நாள் ஆன பிறகு சிவபெருமான் ஒரு அக்னி தீர்த்தம் என்ற குளத்துக்கு வந்து அந்த குளத்துக்கு நடுவிலே ஒரு அக்னியை உண்டு பண்ணி அந்த அக்னியிலே போய் அவர், நான் மறையப் போகிறேன், நீ சிதம்பரத்துக்கு வருக என்று மாணிக்கவா சொல்லிவிட்டு அவர் மட்டும் அந்த அக்னியிலே இறைவன் மறைகிறார். அப்பொழுது இறைவனோடு கூட வந்திருந்த மற்ற அடியார்கள் அந்த அக்னியிலே சேர்ந்து அவர்களும் மறைந்து இறைவனோட போய்விட்டார்கள். அதை சொல்கிறார்கள். இப்பேற்பட்ட பழுத்த மனமுடையவர்கள் உடன் நீ மறைந்த உடனேயே போயினர், அவர்களும் உன்னோடையே போய்விட்டார்கள், என்னை விட்டு பிரிந்து உன்னோடு வந்து விட்டார்கள். ஆனால் யான் பாவியேன், நான் பாவத்தன்மை உடையேன், நான் போக முடியவில்லை, நான் ஊரிலே தங்கிவிட்டேன். இறைவனும் ஆணையிட்டு விட்டார், நீ என்னோட வர முடியாது, நீ சிதம்பரத்துக்கு வருக, அங்கதான் உனக்கு மோட்சம் என்று சொல்லி நீ அங்கே வருக என்று சொன்னதனாலே ஏன் அப்படி சொன்னார் இறைவன் என்று சிந்திச்சு பார்க்கிறார். இன்னும் கொஞ்சம் பாவம் இருக்கிறது, கழிக்க வேண்டிய பாவங்கள் அவை கொஞ்சம் எஞ்சி இருக்கிறது, அதை கொஞ்ச நாள் இருந்து கழித்து பிறகு சிதம்பரம் போய் மோட்சம் போக வேண்டும், அதனாலே நான் பாவத்தன்மையுடைய நானேன் என்று தன்னுடைய பக்குவம் இல்லாத தன்மையை சொல்றார். இவரிடத்துல ஏன் உடம்பு போக முடியவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் பாவம் தங்கி இருக்கிறது, அனுபவிக்க வேண்டிய வினை சேடம் இருக்கிறது, வினையினுடைய கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. அதனால் யான் பாவியேன் புழுக்கண் உடை புன்குரம்பை, புழுக்கள் உடம்பிலே புழுவெல்லாம் நெளிந்து கொண்டு போகும்படியானதாகிய உடம்பு. இந்த உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்து சிரங்கு வந்து விட்டால் அந்த சிரங்கிலே சீழ் பிடிக்கும், புழுக்கள் கூட உண்டாகும். அதனால இந்த உடம்பு புழுக்கிற உடம்பு பல இடத்திலே சொல்வார். அதிலே இந்த இடமும் சொல்லப்பட்ட இது புழுக்கண் உடை புன்குரம்பை, புல்லிய உடம்பு. குரம்பை என்பது உடம்பை சொல்லுகிற ஒரு வார்த்தை. குடம்பை, அந்த குடம்பையை பெற்றிருக்கிற நான். ஆகவே என்னுடைய உடம்பு இப்படி இழிவான உடம்பு, இதோடு நான் வாழ்கிற எப்படி இருக்கிறேன், ரொம்ப பொல்லாங்குடையவனாக இருக்கிறேன். கல்வி ஞானம் இலா, கல்வியோ ஞானமோ என்னிடத்தில் இல்லை. அழுக்கு மனத்து, அழுக்கு படிந்த மனத்தை உடையவனாக நான் இருக்கிறேன். அவர்கள் பழுத்த மனத்தை உடையவளாய் இருந்தார்கள்,
ஆனா தன்னை பற்றி சொல்லும் போது அந்த மனத்திலே அழுக்கு இருக்குது என்று சொல்ற. அழுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஆணவம் இருக்கிறது. ஆணவம் முற்றும் நீங்கவில்லை. அந்த மலத்தினுடைய சேடம், அதாவது பெருங்காயம் இருந்த பாண்டத்திலே பெருங்காயம் எடுத்து விட்டாலும் பெருங்காயத்தின் வாசனை இருக்கிறது அல்லவா, அது போல இறைவனாலே தீட்சை பண்ணப்பட்டு இவருடைய மலங்களை எல்லாம் அவரு நீக்கி இருக்கிறார். அப்படி கலாசுத்தி பண்ணுகிற போது மலங்கள் நீங்கினாலும் அந்த மலத்தினுடைய சேடம் கொஞ்சம் இருந்து திரும்ப அந்த வாசனை வந்து தாக்கும். அதனால இன்னும் எனக்கு அந்த சேடமாகிய அழுக்கு மனத்திலே இருக்கிறது. அப்போ இது பக்குவம் இல்லாமை, தன்னிடத்தில் இருக்கிற பக்குவம் இல்லாததுல அழுக்கு மனம் என்பது ஒன்று. அங்க பக்குவத்துக்கு பழுத்த மனம் என்பதை பார்த்தது போல இந்த பழுத்த அழுக்குடைய மனம். அப்புறம் கல்வி ஞானம் இலா அடியேன். கல்வி, உலக கல்வியும் எனக்கு கிடையாது, சாஸ்திர ஞானங்களும் எனக்கு தெரியாது. ஆகவே அதிலுமே எனக்கு பூர்ணத்துவமான ஒரு அனுபவம் இல்லை. இவர் நிறைய படிச்சவர் தான், இருந்தாலும் ஏன் அப்படி சொல்றாருன்னா பிறருடைய இலக்கணத்தை தன்மையில் ஏற்றி கொண்டு சொல்றாரு. இவன் உலகத்துல மத்தவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க எப்படியோ அதை தன்மையில் ஏற்றி சொல்றாரு. அதனால கல்வியும் இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை. இதெல்லாம் பக்குவமின்மை, இறைவனை அடைவதற்கு முடியாமைக்குரிய ஒரு நிலை. கொல்லாங்கையும் உடையவனாக நான் இருக்கிறேன். கொல்லாங்கு என்றால் தீய இறைகள், தீய செய்கைகளை உடையவனாகிய நான். 3 பக்குவமின்மை. கொல்லா அடியேன், கல்வி ஞானமிலா அடியேன், அழுக்கு மனத்து அடியேன் என்ற அந்த 3 அந்த அடியேன் என்பதில் சேர்த்து இவரிடத்திலே 3 பக்குவம் இன்மையையும் அந்த அடியனுக்கு 3 உயர்ந்த தன்மைகள் இருக்கு. சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனம் என்ற 3 பக்குவ நிலை அவருக்கு இருக்கு. பக்குவம் இல்லாத நிலை இவரிடத்தில் இருக்கு என்ற 2ஐயும் காட்டி இந்த பாட்டிலே விளக்குவதால் தான் இந்த அடைக்கல பத்தை என்ன எழுதியிருக்கிறார்கள், பருவ நிர்ணயம். இறைவனை சேர்வதற்கு இன்ன பக்குவம் இருக்கணும், இன்ன பக்குவம் இல்லாத நிலை இருந்தா இறைவனை அடைய முடியாது என்ற 2ஐயும் சுட்டி காட்டுவதாக இந்த பாடல் அமைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்பேற்பட்ட மனத்தை உடையவனாகிய அடியேன், அப்படி இருந்தும் என்னை விட்டு விடாத பக்குவம் இல்லாதவனாய் இருந்தாலும் அடியேன் உடையாய் அடைக்கலமே, உன்னுடைய அடைக்கலம், உனக்கு நான் அடைக்கலமாகின்றேன், உன்னை தவிர வேறொரு தெய்வத்துக்கு நான் அடைக்கலமாகவில்லை. அங்க உறுதி அதான் வரணும். இப்ப என்ன பண்றாரு, உனக்கு நான் அடைக்கலம் என்று சொல்லுகிற உன் அடைக்கலம்னு சொன்னாரு பாருங்கள். அது இந்த உலகத்துல வேறு எத்தனையோ தெய்வம் உண்டு, அதெல்லாம் பரமுத்தியை கொடுக்க முடியாது, பதமுத்திகளை வேணா கொடுக்கலாம். ஆகவே உயர்ந்த திருவடிப்பேறு என்ற பரமுத்தியை கொடுக்கக்கூடியது நீ ஒருத்தன் தான். அதனால உனக்கு நான் அடியேன், மற்றவருக்கு நான் அடிமை அல்ல என்று சொல்ற. முதல்ல ஒரு வரி அதை கொஞ்சம் விட்டு வந்திருக்கிறோம். செழு கமலத்திரள் அனனின் சேவடி, திருவடியை சொன்னாரே, இந்த திருவடிக்கு ஒரு ஓமை சொல்றார். அது தாமரை பூவை போல இருக்கிற திருவடி. செழு கமலம், செழுமையான நல்ல கொழு 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 என்று நிறைய இதழ்களை உடையதாக, நல்ல அழகு வாய்ந்ததாக, பருத்த தன்மையுடையதாக பூத்த தாமரை பூ, அது போன்ற திருவடியாம். செழு கமலத்திரள், தாமரையனுடைய கூட்டம் போன்ற, தாமரையனுடைய 2 தாமரையை போன்று இருக்கக்கூடிய உன் சேவடி என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்தை சொன்ன உடனே எனக்கு வேறொரு செய்தி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நினைவு வருகிற, திருவடியை பற்றி சொல்லுவதற்காக. இந்த சங்கீதத்திலே கீர்த்தனைகள் என்று சொல்லுகிற ஒரு பாடல், அந்த பாடலை சொல்லும் போது முதல்ல பல்லவி என்பார்கள், அதற்கு அடுத்தாற் போல அனுபல்லவி என்று சொல்லுவார்கள், 3வது பகுதிக்கு சரணம் என்று பெயர் வைக்கிறார்கள். இது ஏன் அப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், முதல்ல நாம் இறைவனை சிந்திக்கிற போது இறைவனுடைய திருவடி நம் கண்ணுக்கு தெரியாது. அந்த திருவடி எப்படி இருக்குமா, ஏதோ ஒரு இலை போல எட்டத்துல மரத்துல அப்படி துளுத்து வருகிற இலை போல முதல்ல தெரியும். பல்லவி என்றால், பல்லவம் என்றால் இதழ்கள், அதான் துளிர், இலையனுடைய துளிர் போல முதல்ல இறைவனுடைய திருவடி தெரியுது. ஒரே ஒரு துளிர் போல தெரியுது. அந்த துளிர் போல தெரிகிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நெருங்குறான். அப்ப ஒரு துளிர் இல்ல, 2 துளிர் இருக்கு. அனுபல்லவி, ஒரு பல்லவத்தோடு கூட இன்னொரு பல்லவம், ஒரு இதழோடு இன்னொரு இதழும் அங்கே இருக்கிறதா தெரியுதான். இன்னும் கொஞ்சம் நெருங்கி போன பிறகுதான் அது 2 தளிர் அல்ல, அது சரணம், அது இறைவனுடைய திருவடி என்று தெரிகிறதா. இதுதான் விளக்கம் சொல்லியிருக்காரு. சங்கீத வித்வான்கள்லாம் அந்த பல்லவி அனுபல்லவி சரணத்தை எப்படி அனுபவிக்க வேணும்னா,
ஒவ்வொன்றும் இறைவனுடைய திருவடியாக இந்த செய்யுளை கீர்த்தனங்களை கருதணும். அப்படி முதல்ல ஒரு பெரிய மாமரத்தினுடைய ஒரு இதழ் போல முதல்ல தெரியும். அதை பிடிச்சு கொண்டு கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா இன்னொரு திருவடி ரெண்டு இலையா தெரியும், அனுபல்லவையா வரும். அதையும் பிடிச்சு திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் சரணம் என்ற அவனுடைய திருவடி நமக்கு புலப்படும், திருவடி கிடைக்கும். அதனால அந்த திருவடியை தளிருக்கு உமை சொல்லுவார்கள். அதனாலே அவர்கள் பல்லவம் அனுபல்லவை சரணம் என்று சொன்னார்கள். இங்கே இவர் தாமரை பூவாக பார்க்கிறார். அதனால செழு கமலத்து கமலத்திரள் அன போன்ற என்று அப்பேற்பட்ட சேவடியை நினைத்தலும் மனத்தை குவிய வைத்தலும் எல்லா விதமான நற்குணங்களினாலே நிறைந்து பழுத்தலும் ஆகிய மனத்து ஐயா. பழுத்த மனத்தறியா என்பது சான்றோ, சால் என்பது நிறைவு. எல்லா குணங்களாலும் நிறைந்திருக்கிறவருக்குத்தான் சான்றோர் என்று பெயர். அந்த குணம் முழுவதும் நிறையும் போதுதான் அவர் பழுத்தவராகிறார். அத பழுத்த மனத்தறியா என்று சொல்லி இதுல வேறுபாடு காட்டி பக்குவ நிர்ணயத்தை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூம்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, நின் தருவருளால் என் பிறவியை வேறு அறுப்பவனே, உடையாய் அடியேன் பொன் அடைக்கலமே. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற மக்கள் இறைவனிடத்திலே நெருங்கி வழிபாடு செய்ய வேண்டிய நேரத்தில் அவனுக்கு வெறுப்பான காரியம் எதையுமே சொல்லக்கூடாது, அவனுக்கு விருப்பானவற்றைத்தான் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் விதிக்கின்றன. ஆனால் எல்லாருமே அப்படி செய்கிறார்களா என்றால் இல்லை. அந்த இறைவனுக்கு செய்கிற போது அவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்யவில்லை, தமக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அது இறைவனுக்கு வெறுப்பாக இருந்தாலும் கூட இருக்கலாம். ஆகவே நான் செய்யக்கூடியது வெறுப்பான காரியமாக இருக்கும். ஆக இறைவனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள சர்வ ஆன்மாக்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நான் வெறுப்பான காரியத்தை செய்து விடலாம். ஆகவே நான் செய்கிறதை எண்ணி பார்த்தால் நிச்சயமாக வெறுப்பனவாகிய காரியங்களைத்தான் செய்வதாக எனக்கு புலப்படுகிறது. ஆகவே வெறுப்பனவே செய்யும் என், நான் வெறுப்பனவற்றையே செய்கிறேன். இறைவனே, நீ விரும்புகிற காரியத்தை செய்யவில்லை, உனக்கு விரோதமான காரியங்களையே நான் செய்கிறேன் இந்த உலகத்தில் என்று சொன்ன. இறைவனுக்கு செய்வனும் அர்த்தம் இல்ல. இறைவன் இந்த உலகத்தில் உள்ள சர்வ பொருளுமாக வியாபித்திருக்கிறான், எல்லா ஆன்மாக்களாகவும் விரிந்திருக்கிறான். ஒரு உயிருக்கு நாம் தீங்கு செய்தால் அது இறைவனுக்கு செய்கிற தீங்குதான். ஒரு உயிருக்கு உதவி செய்தால் அது இறைவனுக்கு செய்கிற உதவியாக ஆகும். ஆக உதவி செய்தால் இறைவனுக்கு நல்லது செய்தாக ஆகும். ஒரு உயிருக்கு தீங்கு செய்தால் இறைவனுக்கு வெறுப்பு செய்கிறதாக. நான் செய்கிற காரியங்களை மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தோம்னா பெரும்பாலும் இறைவனுக்கு வெறுப்பு உண்டாக்குற காரியமாகத்தான் என்னுடைய செயல்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் ஆண்டவன் என்ன பண்றான், போனா போறான். அவனுக்கு இப்ப என்ன ஞானமா வந்தது, இன்னும் ஞானம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டு இருக்கிறான். அதனால ஏதோ தப்பு பண்றான், மற்ற உயிர்களுக்கு தீங்கு பண்ணிவிட்டான், போனா போறான் என்று இறைவன் மன்னித்து கொண்டே இருக்கான். உடனுக்குடனே தண்டனையை கொடுக்கறது இல்லை. எவ்வளவோ தப்பு பண்ணுகிறவர்களை இந்த இறைவன் உடனுக்குடன் தண்டிக்கிறதே இல்லை. நாம கூட சொல்லலாம், சில சமயத்துல யாரும் தப்பு பண்ண, இந்த இறைவனுக்கு கண்ணு இருக்கா, இவ்வளவு தப்பு பண்றான், இவனை விட்டு வச்சிருக்காரு கடவுள், இவனை தண்டிக்க விடாதா அப்படின்னு நாம் நினைக்கிற மாதிரி உடனுடனே இறைவன் தண்டிக்கவே மாட்டான். அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்று ஒரு பழமொழி. ஆகவே இறைவன் விட்டு விடுவான், பொறுத்து கொள்வான். அந்த பொறுத்து கொள்ளுகிற குணம் இறைவனிடத்திலே இருக்கின்றது. வெறுப்பனவே செய்யும், இறைவனுக்கு வெறுப்பான காரியங்களே உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்ற எனது சிறுமையை, என்னிடத்துல கீழ்த்தன்மையை, இப்பேற்பட்ட கீழ்த்தன்மையுடையனாக இருக்கிற என்னை நின் பெருமையினால் பொறுப்பவனே, நீ பொறுத்து கொண்டாய். நான் தப்பு செய்தாலும் போனா போதன் பொறுத்தாய். எதனாலே? உன்னிடத்தில் இருக்கிற பெருந்தன்மையாலே. பெரியவர்கள் எப்பொழுதும் பொறுத்துக் கொள்வார்கள், சின்னவர்கள் குற்றம் செய்தாலும் பெரியவர்கள் பொறுப்பார்கள். இதற்கு ஒரு நீதி நூல் இலக்கணம் சொல்லு, சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோராயும் பொறுப்பது கடனே. அதிவீரராம பாண்டியார் வெற்றி வேட்கைன்னு ஒரு நூல்ல இந்த இலக்கணம் எழுதுற. சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே. பெரியவர்கள் பொறுத்து கொள்ளணும்.
பொறுத்துக் கொள்வது அவருக்கு கடமை. சின்னவர்கள் தப்பு செய்யலாம், செய்தாலும் பெரியவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு பெருமை. அதான் ஆண்டவன்ட்ட இருக்கு. ஆண்டவன் அந்த பெருமை இருக்கிறதுனாலே தான் பொறுக்கிறான். நின் பெருமையினால் பொறுப்பவனி, உன்னிடத்தில் இந்த பெருந்தன்மை இருக்கிறதால் தான் நான் செய்த குற்றத்தை நீ பொறுக்கிறாய். அரா பும்பவனே, பாம்பை ஆவரணமாக தூக்கி போட்டிருக்கிறவனே. இதுக்கு ஒரு உதாரணம் காட்டினார். தப்பு பண்றவர்கள், தீங்கு செய்தவர்கள் தீங்கு செய்தாலும் அதையும் அவன் பொறுக்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம் வேணுமா? பாம்பை தூக்கி தோல்ல போட்டுக்கான் பாருங்க, அதுதான் உதாரணம். பாம்பு என்ன செய்யும்? பால் ஊற்றி அந்த பாம்புக்கு வளர்க்குறாங்கன்னா அவங்களே கடிச்சது. பால் ஊற்றி வளர்த்தவர்களாச்சே இவளை கடிக்கலாமா என்று பார்க்காது, அவர்களையே கடிக்கும். அவ்வளவு வெறுக்கத்தக்க காரியத்தை செய்வதில 1ஆம் நம்பர் அந்த பாம்பு. அப்பேற்பட்ட பாம்பு விஷத்தையும் தன்னிடத்துல வச்சிருக்குது. அவ்வளவு இருந்தும் கூட அந்த பாம்பினுடைய செயலை பொறுத்து அதையும் தனக்கு ஒரு ஆபரணமா தூக்கி தன் உடம்பு பூரா போட்டுக் கொள்கிறார். அதுக்காக அந்த உதாரணத்தை கொண்டு வர. அரா பொம்பவனி, விருப்பனவே செய்யக்கூடியதாகிய பாம்பையும் உன் பெருமையினால் பொறுத்து அதையும் நீ ஆபரணமாக அணிந்து கொள்ளுகிற பெருமானே என்று அந்த வரிக்கு நாம் விளக்கம் கொண்டு போகணும். அதன் பிறகு பொங்கு கங்கை சடை செருப்பவனே, இன்னொரு உதாரணம் சொல்றார். கங்கை என்பவள் ஆகாயத்திலே இருந்து கொண்டிருக்கால், பூமிக்கு வரல. பகீரதன் என்ற ஒருவன் தன்னுடைய முன்னோர்களை மோட்சத்துக்கு அனுப்பணும்னு கருதுகிறான். கங்கை வந்து அந்த முன்னோர்கள் எலும்பு மேல தண்ணி பட்டால்தான் மோட்சத்துக்கு போவார்கள். அதனால கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தவம் பண்றான். அந்த கங்கை பூமிக்கு வருகிறேன்னு ஒத்துக்கொண்டு விட்டாள். அப்புறம் ஒண்ணு சொன்னாள் அவள், நான் பூமியில இறங்கினால் பூமி அழிஞ்சு போகுமே, என்னை யார் தடுத்து தாங்கிக் கொள்ள முடியும்? தடுக்கிறவர் யாராவது இருந்தால் நீ சொல், அதுக்கு பிறகு நான் பூமிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். பிறகு அந்த பகீரதன் என்ன பண்ணா, சிவபெருமானை நோக்கி தவம் பண்றான். அவர் வந்தார். என்னன்னு கேட்கிறார். இதுமாரி கங்கை எனக்கு வேணும்னு கேட்டேன், இறங்கி வருகிறேன் தயார் என்றார். ஆனால் பூமியில் இறங்கும் போது என்னை யாரும் தடுக்க முடியாது, பூமியை அழிச்சு விடுவேன்னு சொல்றாள். தாங்கு தடுக்கிறவர் இருந்தா வரேங்கிறார், என்ன செய்யறதுன்னு கேட்டார். சரி நான் தாங்கிக்கிறேன், அந்த கங்கையை வர சொல் அப்படின்னு. அப்போ அந்த கங்கை ரொம்ப கோபமாக என்னை யாரும் தடுக்க முடியாது என்ற வார்த்தையை பேசினாள். அப்ப சிவபெருமான் ஒருவரால் தடுக்க முடியும் என்று அவள் எண்ணி பேசினாளா? இல்ல பாருங்க. அப்ப இறைவனுக்கு விரோதமாகத்தானே பேசிவிட்டாள். இறைவனால் கூட என்னை தடுக்க முடியாது, ஆனால் அந்த இறைவன் சக்தி இருந்தால் தடுக்கட்டும் என்று வேற அவள் கீழே இறங்கி வர ரொம்ப கர்வத்தோடு வருகிறார். பொங்கு கங்கை, ரொம்ப கோபத்தோடு கீழே இறங்கி வருகிற கங்கை. அந்த கங்கையும் வெறுத்த காரியத்தையே செய்தால், சிவபெருமானுக்கு விரோதமா பேசி சிவபெருமானையும் நான் சேர்த்து அழித்து விடுறேன்னு கீழே இறங்கிட்டு வரார். அவளையும் கூட அவர் என்ன பண்ணார், கோபம் கொண்டு அவளை கெடுத்து விடவில்லை, தன் சடையை விரித்து சடையில ஏந்தி கொண்டு விட்டார். அவளை சடைக்குள்ள அடக்கி வச்சு விட்டார். பொங்கு கங்கை சடை செருப்பவனே, சடையுள் அடக்கி வைத்து விட்டவனே. ஆகவே அவள் வெறுப்பன செய்தாலும் அவளையும் கூட கோபம் கொள்ளாமல் அவளுடைய ஆணவம் அடங்கும்படி தன் தலையிலே சரித்துக் கொண்ட பெருமானே, நின் திருவருளால் என் பிறவி வேர் அறுப்பவனே. இறைவனே, நீ குருநாதராக இங்கே குருந்தபரத்திடையில வந்து எனக்கு உபதேசம் செய்து என்னுடைய பிறவியை வேறு அறுத்தாய். நான் உன்னை கூப்பிட்டு நீ எனக்கு குருநாதராவான்னு கேட்கல, என் பிறவி வேரை அறுத்து விடுன்னு கேட்கல. நான் கேட்காமலேயே நீயே குருநாதரா வந்து நீயே எனக்கு உபதேசம் பண்ணி நீயே எனது பிறவி வேரை அறுத்திருக்கிறாய். ஆகவே உன்னால் தான் எல்லாம் முடியுமே தவிர என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று தன்னுடைய சரணாகதியை தெரிவிக்கிறார். நின் திருவருளால், உன்னுடைய திருவருளினாலே என் பிறவியை, என்னுடைய பிறவி என்று சொல்லுகிற அந்த தொடர்ச்சியை வேறறுப்பவனே, வேரோடு களைந்தெடுகிறவனே. வேறு இல்லாம வெறும் செடியை மட்டும் வேலை வச்சுட்டா புண்ணியம் இல்லை, மறுபடியும் அந்த வேர்ல இருந்து இன்னொரு செடி முளைச்சு கொண்டே இருக்கு. வேரோடு பிடுங்கினா தான் அந்த செடி முளைக்காமல் இருக்கு. அதுபோல பிறவி என்பதை இப்ப பிறந்திருக்கிறத நான் கொண்டுடுறேன்னு சொல்லிட்டா இன்னொரு பிறவி வருமே தவிர இந்த உடம்பு பூமி தவிர இன்னொரு உடம்பு வந்துடும். இனி பிறக்கா நிலையை உண்டாக்குவதுதான் வேறு. பிறக்கா நிலையை உண்டாக்குகின்றபடி வேரை அறுத்து தருகிறவனே,
உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. இறைவனே, நான் உனக்கு அடைக்கலம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை எனக்கு அருள வேண்டும். அதாவது எனக்கு பிறவாத ஒரு நெறியை தந்துட வேண்டும். அதற்காக நான் அடைக்கலம் என்று கேட்டுக்கொண்டார். பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சது தரும் பெருமான், சதுர பெருமான், என் மனத்தினுள்ளே வரும் பெருமான், மலரோன் நடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. இந்த பாட்டு முழுதும் அவனை பெருமான் என்றே அழைக்கிறார். பெருமான் என்றால் பெரிய மகன். மான் என்றதை எந்த சொல்லில் இருந்து குறுகியிருக்கா? மகன். மகன் என்ற ஒரு சொல்ல மா கா 2 எழுத்து இருக்க, 2 குற்றெழுத்து. அந்த 2 குற்றெழுத்தும் ஒன்றாகி ஒரு நெற்றெழுத்தா மாறும். மகன் என்பது மான், பெருமகன் என்பது பெருமான் என்று வருகிறது. இதுபோல தமிழிலும் சரி வடமொழியிலும் சரி இப்படி ஒரு இலக்கணம் 2 குற்றெழுத்தை சேர்ந்து ஒரு நெற்றெழுத்தாக மாறிவிடும். நிலவு என்று ஒரு சொல் இருக்கு. நீ முதல் எழுத்து விட்டுட்டு ல உ என்ற 2 எழுத்துக்கு இல்ல 2 குறில், அது நிலா. லா என்ற எழுத்தா மாறிவிடும். நிலவுங்கிறது நிலா அப்படின்னு வரும். அரவு அரா, சுரவு சொரா. இது போல இன்னும் இருக்கு. இது கடைசியில் மட்டுமல்ல, முதல்லயும் வரும், நடுவிலையும் வரும். இது மாதிரி எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புடையது அந்த ஒரு இலக்கணம். இந்த இலக்கணம் தெரிஞ்சுட்டாலே பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆலமரம்னு ஒரு மரம் இருக்கு. அது என்னையா ஆலமரம்? ஆல என்றால் அது என்னன்னு புரியறது இல்லை. இப்ப இந்த இலக்கணம் தெரிஞ்ச பிறகு புரியும். ஆ என்ற ஒரு நெற்றெழுத்துல 2 குற்றெழுத்தை சேர்ந்து இருக்கு. ஆலமரம்னா அகல மரம். மற்ற மரமெல்லாம் உயரத்துல நெட்டையில போயிட்டே இருக்கு. இந்த ஒரு மரம் மட்டும் என்னச்சுன்னா பக்கவாட்டுல அகலத்திலேயே வரியுது. கிளவிடும், வேறு அங்க விழுது இறங்கும், இன்னும் கொஞ்சம் கிளவிடும், விழுது இறங்கும், கிளவிடும், விழுது இறங்கும். இதனுடைய போக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்னா அகலத்திலேயே போகுது. உயரத்துல போகணும்ன்றதுக்கு விருப்பம் இல்லை. இப்படி அகலவாட்டிலேயே போய் கொண்டிருக்கிறதுனால இந்த மரத்துக்கு பேர் அகல மரம். அகல என்ற வார்த்தையில் உள்ள ஆ க என்ற 2 எழுத்தை சேர்ந்து ஆ என்ற நெற்றெழுத்தா மாறி ஆலமரம்னு வந்துட்டு. இப்ப ஆலமரம் என்பதனுடைய அர்த்தம் நமக்கு பிரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் வரையிலும் ஆலமரம் ஏதோ அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம காரணம் இடுகுறி பேர். காரணம் தெரியாதவர்கள் அதுக்கு ஒரு இலக்கணம் வச்சிருவோம், அது இடுகுறி. அப்புறம் காரணம் தெரிஞ்ச அப்புறம் தான் காரண பெயரை கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு இலக்கணம் இருக்கிற முறையில பெருவான் என்பதுல மகன் என்பது மான் என்று வரும். மகன் என்றால் ஆண் மகன், சிறந்தவன், உயர்ந்தவன். அதுல பெருமானார் பெரிய தலைவன் என்று. ஆகவே அந்த பெருமான் என்று சொல்லுகிற போது தேவர்களை எல்லாம் பெருமான் என்று, ஒவ்வொரு தேவர்களையும் பெருமான் என்று சொல்வது வழக்கம். சொல்வது பெரிய பெருமான். நம்முடைய தேவாரத்துல ஒரு ஸ்தலத்து இறைவனுக்கு பெரிய பெருமான்னு ஒரு பேர் இருக்கு. திருக்கடவுர்ல மயானம்னு ஒரு ஸ்தலம். திருக்கடவுர் வீரட்டம் முதல்ல இருக்கு ஒரு கோயில். அதுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா அந்த கோயிலுக்கு கிழக்க சரியா 1 கிலோமீட்டர் தொலைவுல இன்னொரு கோயில் இருக்கு, திருக்கடவுர் மயானம். அதுவும் பாடல் பெற்றது. அந்த ஊர்ல இருக்கிற சுவாமிக்கு பெரிய பெருமான், பெருமானடிகள், ஞானசம்பந்தரும் பெருமானடிகள்னு பாடினாரு, அப்புறம் பெருமானடிகள்னு பாடினாரு, சுந்தரர் போனாரு, பெரிய பெருமானடிகள்னு பாடினாரு. அவர் தான் பெருமான்கிறத பெரிய பெருமான்னு மாற்றி வச்சார். 3 பேரும் பாடியிருக்காங்க அந்த ஒரு ஸ்தலத்துல. அவருக்குதான் பெரிய பெருமான் என்று பெயர். அந்த பெரும் பெருமான் எல்லா தேவர்களுக்கும் பெருந்தேவன், தேவதேவன் என்று சொல்லப்படுகிறவனே, என் பிறவியை வேறறுத்து, என் பிறவியை வேரோடு நீக்கி, அதோடு மட்டுமல்ல பெரும் பிச்சது பிச்சு தரும் பெருமான், பெரிய பிச்சையும் எனக்கு தருகின்ற பெருமான். பிச்சுன்னா ஒரு பைத்தியம், அதிலேயே விடாது வைக்கிற ஆசை. ஒரு பொருளத்திலே நீங்காமல் வைக்கிற ஆசை இருக்கு, அதுக்குதான் பித்து அல்லது பிச்சு அப்படின்னு சொல்லு. அது எந்த பொருளோ அவரவர் விரும்புகிற ஒரு பொருள். அந்த பொருளை அவர் ரொம்ப திரும்ப திரும்ப அதுல ஆசை வைப்பார். அப்படி ஆசை வைக்கிற பொருளத்தான் பித்து, அதே பித்து அலையறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இறைவனிடத்திலேயே ஒரு பித்து, இறைவனையே தனக்கு அடையத்தக்க ஒரு பொருளாக நினைத்து ஒருவன் அலைந்து கொண்டிருப்பாரானால் அது இறைவன் மேல் வைத்த பித்து. அப்பேற்பட்ட பித்து எனக்கு தந்துவிட்ட பெருமானே, பிச்சதேற்றிய பெருந்துரை பெருமான். இன்னொரு இடத்துல சொல்வார் இதே திருவாசகத்துல, எனக்கு பிச்சது ஏற்றி விட்டான்
இந்த பெரும் பித்தை எனக்கு உண்டாக்கி விட்டான் என்று பெருமான். அதே கருத்தை இங்க பெரும் பிச்சு தரும் பெருமான், பெரிய ஒரு இடைவிடாத ஆசையை கொடுக்கிற இறைவனை. சதுர பெருமான், ரொம்ப சாமர்த்தியம் உள்ள சாமர்த்தியத்தை உடைய பெருமான். சதுரம் என்பது சதுரப்பாடு, ரொம்ப சாமர்த்தியம். யார் அவனை ஏமாற்ற வேண்டும் என்று போனாலும் அவர்களை அவன் ஏமாற்றி விடுவான். அவர்களை அந்த இறைவனை ஏமாற்றுவதற்கு முடியாது. அவன் சரின்னு எது கேட்டாலும் சரின்பான். ஆனால் அதன் பிறகு அதில் அவர்கள் என்ன அடைய போகிறார்கள்னு தெரியாது. இறைவனிடத்திலே போய் எல்லாரும் வரம் கேட்க போவார்கள். அப்படி வரம் கேட்கிற போது சரி நீ கேட்கிற வழியே கொடுத்துட்டேன் பாரு, அதுல சுண்ணம் வச்சிருப்பாரு. அவன் என்ன கேட்கிறான்னா அதுலயே அவனுக்கு அழிவு, அவன் கேட்கிற வார்த்தையிலே மாத்தி போட்டு விடுவார். அது மாதிரி ஒரு ராட்சசன் போய் கேட்கிறேன், இறைவனே நான் என்னை யாராலும் கொல்லக்கூடாது, நான் யாராலும் அழியக்கூடாது, என் கையை யார் தலை மேல வைக்கிறனோ அவங்க செத்து போகணும் அப்படின்னு கேட்டான். சரி அப்படின்ட்டார். அவர் என்ன பண்ணாரு, உன் கையை நீ யார் தலைமையில வைக்கிறியோ அந்த தலை உள்ளவர்கள் செத்து போவார்கள் போ அப்படின்றாரு. இவன் தலையிலேயே அவன் கையை வைக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி அவனையே சாகடிச்சிருவார். இது மாதிரி அவர் ஒரு ரொம்ப சாமர்த்தியம். நாம் தெரிஞ்சவரா நினைச்சு ஒரு வரத்தை கேட்க போனா அவர் அதையே மாற்றிடுவார். ஒரு விளையாட்டான ஒரு கதை சொல்வார்கள். எல்லா ஜீவராசிகளும் இறைவனிடத்துல போய் ஒவ்வொரு வரம் கேட்டான். யானை போய் கேட்டுக்கான், இந்த உலகத்துல எல்லா விலங்குகளை விட யான் தான் பெரிய உருவம் இருக்கணும், சரி போ அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டார். கடைசியில எறும்பு போச்சான். எறும்பு போய் உனக்கு என்ன வேணாம், நான் கடிச்ச உடனே செத்து போகணும், மனிதனை நான் கடிச்ச உடனே செத்து போகணும்னு கேட்டுதான். அது என்ன கருத்துல, மனிதனை கடித்தவுடன் மனிதன் சாகணும்னு கேட்குது. ஆனா இறைவன் என்ன பண்ணார், நீ மனிதனை கிடைத்தவுடன் நீ செத்து போ அப்படிங்கிற இடத்துல வரம் கொடுத்துரு. மனிதனை கிடைத்தவுடன் செத்து போகணும்னு கேட்டது இல்லையா, செத்து போகணும்னு அவன் செத்து போகணும்னு இது கேட்குது. ஆண்டவன் என்ன பண்ணா, நீ செத்து போகணும்னு கேட்கிறியா, கொடுத்துடுறேன். ஆகவே அவனை ஏமாற்ற முடியாது. நாம் அவனை ஏமாற்றுவதாக எந்த வார்த்தையை சொல்லி போனாலும் அந்த வார்த்தையில ஒரு இடுக்கு வச்சு அவன் அதை வெற்றி கண்டு விடக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கிறது என்பதற்கு இந்த கதையெல்லாம் சொல்லுவார்கள். இது நெசமா கேட்டுதோ கேட்கிறியோ, அது இறைவனுடைய சதுர பாட்டுக்காக இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவார். அதுதான் சதுர பெருமான், ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவன் அந்த இறைவன். என் மனத்தினுள்ளே வரும் பெருமான், என் மனத்துக்குள் அவனே வந்து எழுந்தருளி இருக்கிற பெருமான். என் மனம் என்பது ஹிருதயம். ஹிருதயமாகிய நான் யோக பயிற்சி செய்கிற போது அந்த ஹிருதயம் என்று சொல்லுகிற ஒரு ஸ்தானத்திலே வந்து அவன் எழுந்தருள்தான். மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அருட்பெருமான், பிரம்மதேவனும் திருமாலும் காண முடியாமல் கடைசியில் அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவேயே அக்னியாக நிற்கிறான். 2 பேருக்கு எதுக்கெல்லாம் நிற்கிறான், நின்னும் கூட அவர்களுக்கு தலை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியல. ஆகவே மால் அயன் நெடுமால் அயன் அறியாமல் நின்ற அரும் பெருமான், அப்பேற்பட்ட பெருமானே, உடையாய் என்னை உடையவனே, அடியேன் உன் அடைக்கலமே, நான் உனக்கு அடைக்கலம், என்னை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள் என்று கேட்கிற. பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தினின் கடல் புனை கொண்டு இழுகின்ற அன்பர்களே அன்பர்கள் ஏறினர். இது அடியார்களுடைய பக்குவ நிலையை இந்த பாட்டிலே சொல்றார். அடியார்கள் என்ன பண்ணார்கள், இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா மக்களுக்குமே அவர்களுடைய ஊழ்வினையினாலே துன்பங்கள் வரும். அந்த ஊழ்வினை என்பது பெரிய புயலாக எழுந்து மேகமாக எழுந்து வெள்ளமா மழை பொழிஞ்சு வெள்ளத்துக்குள்ளே அவர்களை சிக்க வைக்கிறது மாதிரி துன்பத்தை கொடுக்கும். அப்படி துன்பத்தை கொடுக்கிற காலத்தில் சிறந்த அடியார்கள் என்ன பண்ணார், வெள்ளத்திலிருந்து கரையேறுவதற்கு தெப்பக்கட்டை பிடிச்சார்கள். இறைவனுடைய திருவடி என்ற தெப்பத்தை பிடிச்சு அவங்க கரையேறிவிட்டார்கள். அதை சொல்றார். பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தினின் கடல் புனை கொண்டு இழுகின்ற அன்பர்கள் ஏறினர். பொழிகின்ற துன்ப புயல், புயல்னா மேகம், துன்ப புயல் வினையினால் வருகிற துன்பங்கள் துயரங்களாகிய ஒரு பெரிய மேகம். அது மேலே எழுந்து வந்து மழையை பொழிய ஆரம்பிச்சது. அப்படி பொழிவதனாலே என்ன உண்டாயிற்று, வெள்ளம். வெள்ளத்தினின் அந்த துன்பமாகிய வெள்ளத்திலே அடியார்கள் என்ன பண்ணினார்கள், கடல் புனை கொண்டு இழுகின்ற அன்பரு, இறைவனே உன் திருவடியாகிய புனை, திருவடி என்ற தெப்பத்தை பிடித்துக் கொண்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டான். தண்ணி ஒண்ணும் பண்ண முடியல, அந்த வெள்ளத்தை வெள்ளமா அவர்களே அமுக்க முடியவில்லை. கடல் புனை கொண்டு இழுகின்ற அன்பர்கள்
இழிகின்றன. அந்த வெள்ளத்துக்குள் இறங்கி உலகத்திலே வாழ்க்கை நடத்திய அடியார்கள் எல்லாம் ஏறினர் உன் திருவடிக்கரையை அடைந்து விட்டார்கள். ஆனால் என்பாடு என்னாச்சு? ஏறினர் வான் இழிகின்ற அன்பர்கள் ஏறினர். எங்கே ஏறினார்கள்? அடுத்த வரியிலே இருக்கு வான். அந்த வான் என்பது வரையில அந்த வார்த்தை போய் நிற்க போறோம். அதுக்கு பிறகு யான் இடர்கடல் வாய், நானும் இதே உலகத்திலே இதே பிறவி என்ற இடத்திலே ஒரு கடல்ல நானும் கிடக்கிறேன். அவர்களும் அந்த துன்பம் என்ற வெள்ளத்தாகிய கடல்ல தான் விழுந்தார்கள். ஆனா அவர்கள் ஒரு செப்பக்கட்டையை பிடிச்சு விட்டார்கள். நான் என்ன ஆனேன்? இடர்கடல் வாய், இதே துன்பம் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய வெள்ளமாகிய கடலிடத்திலே, பிறவி துன்பமாகிய இந்த கடலிடத்திலே சுழி சென்று வெள்ளத்துல நான் இறங்கினேன். இறங்கின போது ஒரு சுழியில போய் மாட்டிக்கிட்டேன். சுழி சென்று சுழல்ல சிக்கினேன். மாதர் திரை பொற, அந்த சுழியில கடந்து இடமாறது மட்டுமல்ல, பெண்ணாசை என்று சொல்லுகிற அலை வேற வந்து என்ன மோதி 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 ஒவ்வொரு பக்கத்துக்கும் இழுத்து கொண்டு போயிற்று. மாதர் திரை பொற, அது மட்டும் போதான்னு சுறாமீன் வேற வந்து கடிக்க ஆரம்பித்தது. காம சுரவு எரிய, காமம் ஆசை என்று சொல்லுகின்ற சுறாமீன் வேற என் மேல் பாய்ந்தது. அழிகின்றனன், கடைசியில கரையேற மாட்டாமல் வெள்ளத்திலேயே செத்து போகின்றவனாக நான் இருக்கிறேன். இவருடைய கதை இப்படி இருக்கு. ஆனா அடியார்கள் கதை என்னாச்சுன்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்கு வித்தியாசம். அது பக்குவம், இது பக்குவம் இன்மை. ஏன்னா இந்த அதிகாரம் முழுவதும் பக்குவம் நிர்ணயம்ல, இதுல பக்குவம் உடையவர்கள் அவர்கள். ரெண்டு பேருமே அடியாரா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல பிறந்துட்டாலேயே அவரவர் வினை என்று சொல்லுகிற துக்கமாகிய வெள்ளத்திலே கடந்து நீந்தித்தான் ஆகணும். அப்படி நீந்துகின்ற போது அவர்கள் இறைவன் திருவடி என்ற புனையை பிடிச்சார்கள். புனைய பிடிக்கல. புனைய பிடிக்காமையினால வெள்ளத்துல சுழல்ல சிக்கினார். அப்புறம் பெண்களுடைய என்ற அலையில அலையால் மோதப்பட்டார். காமம் என்று சொல்லுகிற சுறாமியினாலே தாக்கப்பட்டார். கடைசியில ஒன்றுக்கும் கரையேற முடியாமல் வெள்ளத்திலேயே அழிந்து போகின்ற நிலைக்கு உரியவராக ஆயினார். அதை சொல்றார் அழிகின்றனன். இப்படி நான் இந்த துயர வெள்ளத்திலே அழிந்து போகின்றவனாக இருக்கிறேன். என்னிடத்திலே பக்குவ நிலை இல்லை. இருந்தாலும் உடையாய் அடியனேன் உன் அடைக்கலமே, அடியேன் உனக்கு அடைக்கலமாகின்றேன், என்னை காப்பாற்று என்று கேட்டார். சுருள் புரி கூழையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள் புரி யாக்கையிலே கிடந்து எய்தனன். தன்னை சொல்றார். இதுவரையிலும் தன்னை சொல்லிக் கொண்ட இடம். மைத்தடங்கண் பெருள் புரி மானன்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேகே. சுருள் புரி கூழையர், பெண்கள், கூழைனா கூந்தல், கூழையர் கூந்தலை உடையவர். அந்த கூந்தல் சுருள் சுருளா பார்க்கிற ஒரு மனத்தை கவர்ந்து இழுக்கும்படியான அழகுடையதா இருக்கு. அதனால அந்த பெண்களுடைய வெறும் கூந்தல் இல்ல, அதில் ஒரு நெளி சுருள் விழுந்து கவர்ச்சிகரமாக இருக்கிறது. சுருள் புரி கூழையர், சுருள் விழுந்த கூந்தலை உடையவர். சூழலில் பட்டு, அப்பேற்பட்ட பெண்களின் கூட்டத்திலே அகப்பட்டு கொண்டு உன் திறம் மறந்து, இறைவனே உன்னை நான் மறந்து போனேன். கோயிலுக்கு போகணும், இறைவனை வணங்கணும், பூஜை பண்ணணும், எல்லாம் மறந்து போச்சு. உன் திறம் மறந்து இங்கு இருள் பொறி யாக்கையிலே கிடந்து, இந்த உடம்பு இருள் பொறி யாக்கை. இருள்னா ஆணவம், ஆணவத்தினாலே மிக்கிருக்கின்ற இந்த உடம்பு, உடம்புக்குள்ளேயே தங்கியிருந்து எய்தனன் இழைத்து போனேன், ரொம்பவும் தடுமாறி போனேன். ஆனாலே நான் பக்குவம் இல்லாதவனாக இருக்கிறேன். இருந்தாலும் என்னை விட்டுவிட வேண்டாம் பெருமானே. மைத்தடங்கண் வெருள் புரி மானன்ன நோக்கி தன் பங்க, பெருமானே நானும் பெண்களின் மயக்கத்துல தான் விழுந்தவன். சுருபுரி கூழையர், நீனும் ஒரு மனைவியோட தான் இருக்கிற, ஒரு பெண்ணோட இருக்கிற, அவதையும் சொல்றார். இறைவன் அந்த மயல்ல விழலையா, இறைவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறார், அதையும் சுட்டி காட்டுறார். அவளும் அழகா இருக்கிறாள். மை தடங்கண், நல்ல கண்ணங்கரேன்னு இருக்கிற பெரிய கண்ணை உடையவள். வெருள் புரி மானன்ன நோக்கி, மயங்குகின்ற மான் போன்ற கண்ணை உடையவள், நோக்கத்தை உடையவள். அவள் உமாதேவி. மானன்ன நோக்கி தன் பங்க, அவளுக்கு பக்கத்துல நீ இருக்கிறாய். நீனும் ஒரு பெண்ணுக்கு பக்கத்தில் இருந்தும் அந்த பெண்ணினுடைய மயலில் நீ சிக்கல. ஆனால் நானும் ஒரு பெண்ணுடைய பக்கத்தில் இருந்து மயலில் சிக்கிவிட்டேன். இது வித்தியாசம். அதுக்காக ஆண்டவன் தான் எப்படி மயங்குறேன், நீ எப்படி மயங்காமல் இருக்கிறாய் என்ற ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி காட்டி கொண்டு வருகிறேன்.
விண்ணோர் பெருமான். இப்படி இருந்தும் நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாய். அருள் புரியாய், எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் பெருமானே, எனக்கு நீ அருள் புரி என்று சொல். உடையாய், உடையானே, அடியேன் உன் அடைக்கலமே, பெருமானே உனக்கு நான் அடைக்கலம் ஆகின்றேன் என்று அடைக்கலம் கேட்கிறார். மாழை மை பாவிய கண்ணீர் வன்மத்திட உடைந்து தாழியை பாவு பெயர் போல் தளர்ந்தேன். இந்த உலகச் சூழலில் தான் பட்ட துயரத்தை சொல்லுகிறார். இது அந்த பெண்களுடைய சேர்க்கையினாலே தனக்கு நேர்ந்ததை வர்ணிக்கிற ஒரு வர்ணனை. தடமலர் தாழ்வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆழி அப்பா உடையாய் அடியேனொன் அடைக்கலமே. மாழை, மாழை என்றால் பொன். மை பாவிய கண்ணியரு, மைனா கருமை, கருமை பொருந்திய கண்ணை உடையவர்கள். மாழை கண்ணியர், பொன் போன்ற பளபளப்பான ஒளி உள்ள கண்ணை உடையவர்கள். மாழை என்பதற்கு பொன் என்று ஒரு பொருள் உண்டு, அல்லது மாவடு என்ற பொருளும் சொல்வார்கள். மாழை என்பதற்கு மாவடு என்ற பொருளும் சொல்லுது உண்டு. ஆனா அதுக்கு மா என்பது மட்டும் சொல்லணும். மாவடுன்னா மா என்று சொன்னா மாவடு குறிக்கும். மாழை என்று இன்னொரு எழுத்தும் சேர்ந்து வந்துட்டா பொன் என்று சொல்வதுதான் அதுக்கு பெரும்பாலும் வழக்கம். அப்ப கண்ணுக்கு பொன் சொல்வது என்ன காரணம் என்று கேட்டால், இந்த மேனாட்டுக்கார பெண்களுடைய கண்ணெல்லாம் அப்படியே ஒரு கருப்பா இல்லாம ஒரு மஞ்சள் நிறமா இருக்குதே, அந்த மாதிரி நிறத்தை சொல்றாரோன்னு எண்ணி விடப்படாது. இங்க பொன் போன்ற கண் என்பதற்கு கண் நிறம் அல்ல, பொண்ணுக்கு ஒரு பளபளப்பு இருக்கும். அதுபோல கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்கு. நல்ல உயர்ந்த மக்களுடைய கண்ணை பார்த்தாலும் அதுல ஒளி ஒன்று பளபளன்னு இருக்கும். அதனால்தான் பாரதியார் கூட ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, கண்ணுக்கு ஒளி முக்கியம், ஒளி படைத்தவனே நீ வருக அப்படின்னு கூப்பிடுற. இது யோக பயிற்சியினாலும் தெய்வத்திடத்திலே அதிக ஈடுபாடு உள்ளவர்களினாலும் தான் அந்த கண்ணிலே ஒளியை வளர்த்து கொள்ள முடியும். யோக பயிற்சியின் தான் கண்ணில் ஒளி வரும், அல்லது தெய்வத்திடத்திலே அதிக ஈடுபாடு உள்ளவரம் தான் கண்ணில் ஒளி வரும். இது தெய்வத்தையே இங்கே சொல்றார். அதனால தெய்வத்தை சொல்ல பொதுவா அந்த உலகத்தில் இருக்கிற பெண்ணை சொல்ல வரார். அதுக்கு ஒரு ஒளி இருக்கிறதா காட்டுறார். மாழை பொன் போன்ற ஒளி உடைய, மை பாவிய கருமை நிறத்தையும் உடைய கண்ணியர் பெண்கள். வன் மத்து இட, வன்மையான ஒரு மத்தை வைத்து கடைய ஆரம்பித்தார்கள். அந்த மத்தை கடைகிற போது தாழியை பாவு தயிர் போல், தயிர் உடைந்து அந்த சட்டியை சுற்றி சுற்றி வரும். அது போல ஒரு சட்டியிலே ராத்திரி பாலை காய்ச்சி ஊற்றி கொஞ்சம் புற ஊற்றி வச்சிருந்தார்கள். மறுநாள் அதனுடைய ஆடை எடுத்து அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கணும். அதை பெரிய வாய் அகலமான ஒரு சட்டியில போடுவார். தாழின்னா வாய் அகலமாய் இருக்கணும். அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறதுனால அந்த தாழிக்கு வெண்ணெய் தாழியினே பேரு. ஆக பால் உரக்குத்தனை சட்டி பேர, வெண்ணெய் எடுக்கிற சட்டி பேர. இந்த தயிரும் சேர்ந்து மேல இருக்கிற ஆடையும் சேர்ந்து தான் இந்த சட்டிக்குள்ள அள்ளி போடணும். வெண்ணத்தாயில போட்டு மத்த நடுவில் நிறுத்தி கயிறால் இழுத்து கடைவார்கள். அப்புறம் தயிர் கடைகிற வேகத்தினாலும் ஒரு லேசா அதில் சூடு உண்டாவதினாலும் அந்த ஆடையிலிருந்து நெய் உருகி மேல வெண்ணெய் துளிகளாக மிதந்து வந்து வெண்ணெய் தனியா வரும். அப்படி வருகிற அந்த வெண்ணெயை கடைகிற போது தயிரெல்லாம் உடைஞ்சி அந்த சட்டியத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி சுத்தி கொண்டே இருக்கு. அதுபோல நான் பெண்களுடைய தொந்தரவினாலே சுடல ஆரம்பிக்கிறேன். ஒரே பக்கமா கூட சுடல, மாறி மாறி சுழல்கிறேன். அதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். மத்திட உடைந்து தாழியை பாவு தயிர் போ, மத்திட்டு கடைகிற போது அந்த தாழியிலே ரெண்டு பக்கம் சுடன்று சுடன்று வருகிற தயிரை போல தளர்ந்தேன், தளர்ச்சி அடைந்து விட்டேன். பெண்களினாலே நான் தளர்ச்சி அடைந்தேன். இது பக்குவம் இல்லாத நிலை. தடமலர் தாழ் வாழி, உன்னுடைய திருவடி வாழட்டும். தடமலர்த்தாள் எப்போது வந்து என்னால் வணங்குவன், பெருமானே உன்னுடைய திருவடியை வந்து நான் வணங்க வேண்டும். நீ பரலோகத்திலே இருக்கிறாய், பரலோகத்தில் இருக்கிற உன்னிடத்தில் நான் வரணும், வந்து உன் திருவடியை நான் வணங்கணும். என்னைக்கு வர்றது, நான் என்னைக்கு வந்து வணங்குறது என்றவர் கேட்கிற. தடமலர்த்தாள் எப்போது வந்து, என்றைக்கு நான் உன் உலகத்துக்கு வருவேன். என்னால் வணங்குவன், எந்த நாள் அங்கே வந்து உன் திருவடியை வணங்குவேன்.
இந்த இடத்துல நாம் ஒரு கருத்தை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த பூலோகத்துல நாம் இருக்கோம். இவர் என்ன கேட்கிறாரு? உன் திருவடி இருக்கிற இடத்துக்கு நான் என்னைக்கு வருவேன், என்னைக்கு வந்து வணங்குவேன் என்று கேட்டால், அப்ப திருவடி இந்த உலகத்துல இல்ல, திருவடி வேற எங்கோ இருக்கிறது. அப்படி வேற எங்கோ இருக்குன்னா அது பரலோகம். அந்த பரலோகத்துக்கு நான் வரணும், அங்க நீ கொலு இருக்கணும், கொலு இருக்கிற ஒரு இடத்துல உன் திருவடியை நான் வந்து வணங்க வேண்டும் என்று கேட்கிறார். இது மாதிரி சொல்லுகிறது சைவ சம்பிரதாயம் அல்ல. இப்படி நம்முடைய நூல்களிலே திருவடியை நான் அங்கே வந்து வணங்க வேண்டும் என்று கேட்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்க. அது வந்து வைணவ சம்பிரதாயம். வைணவர்கள் வைகுண்டம் என்ற இடத்திற்கு போய் அந்த வைகுண்டத்திலே சிம்மாசனத்திலே திருமால் உட்கார்ந்து இருக்கிற போது இறைவனிடத்துல ஒரு பெரும் பதவி பெற்றவர்களுக்கார்களே, அவர்களுக்கு நித்திய சூரிகள், அதாவது மோட்சம் பெற்ற ஆத்மாக்களுக்கு அவர் நித்திய சூரிகள்னு பேர். அந்த நித்திய சூரிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா, தினம் அந்த திருவடியை பார்த்து 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 தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறதா. அது அதை பார்த்து பார்த்து அனுபவித்துக் கொண்டு ஆனந்தப்பட்டு இருப்பதுதான் அதான் மோட்சம் அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்றாங்க. அப்படின்னா திருவடி வேற ஒரு இடத்துல இருக்கு, இவர்கள் வேற ஒரு தனியா இருக்கிறார்கள். அதை கண்ணால் பார்த்து மகிழ்வதுதான் அங்கே மோட்சத்தினுடைய இன்பம் என்பது வைணவர்களுடைய சித்தாந்தம். ஆனா சைவருடைய சித்தாந்தம் என்னன்னா, திருவடியில இந்த உயிர் போய் சேர்ந்துடும். சேர்ந்துட்டா திருவடியா அது உயிரான அது தெரியாது, ரெண்டும் ஒன்றா அத்துவிதமாக போய்விடும். அந்த அந்த தான் என்பதே மறந்து அந்த இறைவனுடைய பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கிறது ஒண்ணுதான் தெரியுமே தவிர, அங்கே இறைவனும் தான் எதிரே இருப்பதும் அவனை நான் வணங்குகிறோம் என்ற எண்ணமும் அந்த ஆத்மாவுக்கு வராது. அப்படி இருப்பதுதான் சைவ சித்தாந்தம் சொல்றோம். இப்ப இவர் என்ன பண்றாரு, நீ எங்க இருக்கிறாயோ அந்த இடத்திலே உன் திருவடியை வந்து நான் என்னைக்கு வணங்குவேன் என்று கேட்பது வைணவ சம்பிரதாயத்தை ஒத்ததாக அமைகிறது. இதுக்கு காரணம் இவர் இருந்த அந்த பாண்டி நாட்டினுடைய தாக்கம். பாண்டி நாட்டுல வைணவர்கள் அதிகம். அவர்கள் இப்படி பேசி 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 அந்த சித்தாந்தத்தை இவரும் கேட்டதனாலே, வைணவத்தினுடைய ஒரு ஒரு கோட்பாட்டை கேட்டதனால் அதே கோட்பாட்டை அப்படியே சிவனிடத்திலே வைத்து, சிவலோகத்திலே சிவன் இருக்கிறார், அதாவது கைலாயத்தில் இருக்கிறார், அந்த திருவடியை போய் தான் தரிசிக்கணும் அப்படின்னா அது பதமுத்தியா கூடும். அப்படின்னா அவனா பரமுத்தி அல்ல. அவன் சாலோகம், சாமீபம், சாரூபத்துலதான் அது. இந்த மூணு இறைவனுடைய திருவடி அங்கே வணங்கி கொண்டிருக்கிறார்களா பதமுத்தி ஆகுமே தவிர பரமுத்தி அல்ல. அப்ப இது கேட்கறது பதமுத்தியை போல் இருக்கிறது. ஆனா மாணிக்கவாசகர் பதமுத்தியை விரும்பல, அவர் திருவடியில் ஒன்று சேர்ற முத்தியை தான் விரும்புகிறார். இருந்தாலும் இந்த வாக்கியம் என்ன அமைப்பிலே வந்து விழுந்து விட்டது என்று பார்த்தால் அது அந்த நாட்டினுடைய சார்பு. சில நாட்டுல நான் வாழும்போது நம்ம அறியாம அந்த வார்த்தை எல்லாம் நமக்கு வந்துடும். ஞானசம்பந்தர் சோழ நாட்டுக்காரர் தான். அவர் என்ன பண்ணாரு, மதுரைக்கு போனார். போன மறுநாளே அந்த ஊர் பேச்சு அவருக்கு வந்து பிடிச்சிருச்சு. அவர் தேவாரம் பாடும்போது பையவே சென்று பாண்டியருக்கு ஆகணும் பாரு. பையங்கிற வார்த்தை பாண்டி நாட்டுலதான் சொல்லுவாங்க. தேவாரத்துல அங்கதான் வச்சார் அவர். சோழ நாட்டு தேவாரத்துல ஒரு இடத்துல கூட அந்த வார்த்தையை வைக்கல. பாண்டி நாட்டுல போய் பாடுற போதுதான் வச்சார். மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க போறோமோ அந்த நாட்டினுடைய பேச்சு தன்னை அறியாம வந்து அவர்களை பற்றி கொண்டு விடும். அந்த தாக்கம் அவருடைய அவருடைய இலக்கியத்திலேயோ ஒரு பாடல்லையோ அது கண்டுவிடும், அடையாளம் காட்டிவிடும். அதுபோல ஞானசம்பந்தர் பாண்டி நாட்டுக்கு போன உடனே அவரை அந்த நாட்டு சொல் பிடிச்சு விட்டது, தாக்கி விட்டதுன்னா அவரை ஆட்கொண்டு விட்டது, அவரையும் சொல்ல வைத்து விட்டது. அந்த பையங்கிற வார்த்தையை அவர் வாயால பாடும்படியாக அவரை ஆக்கி விட்டது. அது போல மாணிக்கவாசகரையும் வைணவ சம்பிரதாயம் இப்படி ஒரு வார்த்தையை வைத்து பாட வைத்திருக்கிறது. இப்படி நான் சொன்னேன்னா அப்புறம் வந்து நான் ஆய்வுக்கு ஒரு கருத்துல போறேன். இப்ப மாணிக்கவாசகர் விரோதமா சொல்றதா என்னப்படாது. இப்ப நான் சொல்வது என்னன்னா, நடுநிலையோடு, அதாவது ஒரு நூல் என்றால் அந்த நூல்ல இருக்கிற வாக்கியங்களும் அந்த கருத்துக்களும் எந்த கோர்ப்புல போகுது. இது சாதாரணமா ஒரு PhD பண்றவனோ அல்லது MPhil பண்றவனோ இருந்தா இந்த வாக்கியத்தை எடுத்து இப்படிதான் எழுதணும். அப்படி எழுதும்போதுதான் அவனுக்கு நல்ல ஒரு ஆய்வு செய்திருக்கிறான்னு அவனுக்கு மதிப்பே கிடைக்கும். அந்த முறையில நான் ஆய்வுக்கிறதுக்காக இந்த முறையில சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆகவே தடமலர்த்தால் எப்போது வந்து என்னால் வணங்குவன், உன்னுடைய கையிலுக்கு நான் எப்ப வருவேன், என்னைக்கு வந்து அதை வணங்குவேன் என்று கேட்கிறதுனாலே இது பதமுத்தியை பற்றிய பேச்சாக அமைந்திருக்கிறது என்று கொள். வல்வினையேன் ஆடி அப்பா கடல் போன்றவனே,
அதாவது கருணைக்கடலாக விளங்குகின்ற அப்பனே. வெறுமே கடல் என்று சொன்னாலும் அதை கருணைக்கடல் என்று பொருள் செய்து கொள்ள வேண்டும். கருணைக்கடலாய் இருக்கிற தகப்பனே, உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, உனக்கு நான் அடைக்கலமாகின்றேன், என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அவர் கேட்கிறார். மின்னார் முடங்கும் இடையார் வெளியில் அகப்பட்டு மின்கண்ணினார், மின்னுகின்ற ஒளியை போன்ற கண்ணை உடையவர். அதான் மாழை கண்ணுன்னு சொன்னமே, அது மின்னல் போன்ற ஒளி உடைத்த கண்ணை உடையவர். நுடங்கும் இடையார் அசைகின்ற இடுப்பை உடையவர். வெகுளி வலையில் அகப்பட்டு, அவருடைய கோபம் என்று சொல்லுகிற வலையிலே நான் சிக்கிவிட்டேன். புங்கன் ஆயி, ஒரு துன்பமுடையவனாகி ஆனேன். புரள் வேனை, நான் புரண்டு கொண்டு கிடக்கிறேன், இந்த உலக வேதனையிலே இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னை பொருளாமல் புகுந்தருளி, அந்த பெண்களுடைய எச்சியிலே கடந்து நான் அழிந்து விடாதபடி என்னை நீ காக்க குருநாதராக வந்தாய். புகுந்தருளி, இந்த உலகத்திலே குருநாதராக எழுந்துருளி. என் கண்ணிலே அமுதூரி, என்னிடத்திலே அமுதம் கூற வைத்தார். அதாவது தீட்சை செய்து யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்து யோகத்தின் வழியாக அமுதத்தை ஊறி அனுபவிக்கவும் செய்தார். என் கண்ணிலே அமுதூரி சித்தித்து, எனக்கு அதனாலே ஒரு இன்பத்தையும் உண்டாக்கினாய். என் பிழைக்கு இறங்கும், நான் இதற்கு முன் செய்த குற்றங்களுக்கெல்லாம் இறங்கி அந்த குற்றத்தை மன்னித்து விட்ட அங்கணனே, கருணையாளனே. அங்கணன், கண் என்றால் தாட்சண்யம், அங்கண் என்பது மிகுந்த தாட்சண்யம். அங்கணன் என்றால் பெரிய தாட்சண்யம் உடையவன், கருணையாளன். கருணையாளனே, உடையாய் அடியேனோன் அடைக்கலமே, என்னை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள். மா வடு வகிரன்ன கண்ணி பங்கா, கண், அந்த கண்ணுக்கு ஒரு ஓமை சொல்றார். மா வடு, மாவிடுவை எடுத்து ரெண்டா வெட்டி எடுக்கிறது. அப்படி வெட்டி ரெண்டு துண்டாக்கிறது. ஒரு மாவிட ஒரு குறுக்கு வெட்டா வெட்டி அப்படி ரெண்டு இப்படி பிரிச்சு வச்சோம்னு வச்சுங்க, அது ரெண்டு கண்ணு போல வருமா. எப்படின்னா, அந்த மாவிடுக்கு நடுவில் சில ஒரு விதை இருக்கிற, அதுவும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த விதைப்பாகம் மட்டும் நீல நிறமா மாறும். அந்த மாங்காய் மாத்திரம் சுத்தி இருக்கிறது வெள்ளையாவே இருக்கும். அப்ப கண்ணினுடைய வெளிப்பகுதி வெண்மையும் நடுவுல கருமையும் இருப்பது போல இந்த பக்கம் ஒரு வெட்டு துண்டு, இந்த பக்கம் ஒரு வெட்டு துண்டு. அப்ப ரெண்டு வெட்டு துண்டும் ரெண்டு வெண்மொழிக்கு நடுவில் ரெண்டு கருமொழி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அது ஒரு மாவிட வெட்டி ரெண்டு துண்டா அப்படி பிரிச்சு வைக்கிற போது கிடைக்கும். அத ஓமை சொல்றார். மா வடு வகிர், வகிர்தல்னா ரெண்டா பிளந்தெடுத்ததை. வகிர் அன்ன கண்ணி, கண்ணையுடைய உமாதேவியின் பங்கனாக ஒரு பக்கத்தில் உடையவனாகிய பெருமானே, நின் மலரடிக்கே கூவிடுவாய். இப்ப அவர் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. சிவபெருமானை பார்த்து கேட்கிற, பெருமானே, நான் உன் திருவடிக்கு வரணும்னு கேட்கிறேன், நீ என்ன வான்னு கூப்பிட்டாலும் சரி, நீ கூப்பிடாம என்னை கொண்டு போய் நரகத்துல போட்டாலும் போடியா, நீ எதை வேணாலும் பண்ணு, எல்லாம் உனக்கு சர்வ அதிகாரம் உன் கையில் இருக்கு, நான் என்ன செய்ய முடியும் என்று அப்படி ஒரு வெறுத்த நிலையிலே பேசுகிறார். வாருங்கள். நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருமலடிக்கு வா என்று என்னை நீ கூவாயோ, அல்லது கும்பிக்கே இடுவாய், கும்பி என்ற நரகத்தில் தான் கொண்டு போய் போடுவாயோ போடு. நின் குறிப்பு அறியேன், நீ மனசுல என்ன நினைச்சியோ எனக்கு தெரியாது. நீ என்ன மோட்சத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அல்ல நரகத்துல என்ன கொண்டு தள்ளணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆகவே நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடிக்கே வா என்று கூப்பிட்டாலும் கூப்பிடு. கும்பிக்கே இடுவாய், கும்பி என்பது ஒரு நரகம், 7வது நரகம். அது நரகத்துல மிக கீழே இருக்கிறது, சாக்கடை பூமி மாதிரி கொடிய நாற்றம் வீசுகிற ஒரு நரகமா. அதுக்காகதான் கும்பிபாகம் என்று அது வடமொழியிலேயே அந்த நரகத்துக்கு பேர் சொல்வார். அந்த நரகத்துல வேணாலும் போட்டுக்கோ, நின் குறிப்பு அறியேன், உன் குறிப்பு எனக்கு தெரியாது, நீ எனக்கு என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இதுதான் இறைவனிடத்துல சர்வ தியாகம்னு பேர். எல்லாத்தையும் கையில ஒப்படைக்கிற பாருங்க. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அபிராமி பற்றி சொல்ற. அபிராமியை பார்த்து, அபிராமி, எனக்கு நல்லது செய்தாலும் சரி, நீ கெட்டது செய்தாலும் சரி, என்று நீ தானே பார்த்து கொடுக்குற, அப்புறம் காப்பாற்ற வேண்டிய கடமையும் உனக்கு தானே, உனக்கே பரம். பிறகு சுமை யாருக்கு? எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டா நான் கஷ்டப்படும் போது வந்து தாங்கி கொள்ள வேண்டிய கடமை உனக்கு தான். ஆனால் உனக்கு பரம் இருக்கு, எனக்கே சுமை. நீ நல்லது கொடுத்தாலும் எனக்கு சுமை தெரியாது, கெட்டது கொடுத்தாலும் எனக்கு சுமை தெரியாது. நான் ரெண்டையும் ஒன்னாகவே நினைக்கிறவன். ஆகவே எனக்கு நல்லதோ கெட்டதோ வேண்டா, ரெண்டும் உன் பரம். நீதான் என்னை காக்க வேண்டிய சுமக்க வேண்டியவன்
என்று அந்த பாட்டுல சொல்றது மாதிரி சொல்றார். இதே கருத்தை குழைத்த பத்துன்னு ஒரு பத்து முன்ன பாடியிருக்கார். அந்த பத்திலே அவர் என்ன சொல்றார்? என்னதோ இங்கு அதிகாரம் காயத்தீடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய், உன் கடற்கீழ் வைப்பாவின் திருவடியில கொண்டு போய் என்ன வச்சாலும் வை, காயத்திடுவாய் மறுபடியும் அந்த உடம்பை வச்சு பூமியிலேயே பிறக்க வச்சாலும் வை. என்னதோ இங்கு அதிகம், என்கிட்டயே ஐயா அதிகாரம் இருக்கு, அதிகாரம் உன்கிட்ட இருக்கு, நீ எதை வேணாலும் பண்ணலாமே, என்ன நரகத்துல போட்டாலும் போடலாம், மோசத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம், உன்கிட்ட அதிகாரம் இருக்கு, என்னகிட்ட இன்னும் அதிகாரம் இருக்கு என்று குழைத்த பத்திலே 8வது பாட்டிலே சொல்லியிருக்காரு. குறிச்சுக்கலாம், இந்த பாட்டுக்கு நேரம் அந்த பாட்டு நம்புறேன். குழைத்த பத்து பாடல் எண் என்று குறிச்சு கொள்வது நல்லது. நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன், பாவிடையாடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம். என் மனம் என்ன செய்யுது தெரியுமா? நெசவாளிகள் நெசவு போன்றதுக்காக நீளமா ஒரு நூலை கட்டுவார்கள். அதுக்கு பேர் பாவுன்னு பேர். பாவுனா பரவி இருக்கும், நெடுநீளம் நீண்டு இருக்கும். அது நீளத்துல போகிற துணிக்கு வேண்டிய நூல். இந்த நூலுக்கு குறுக்கு நூல் ஒன்று வரும், அதுக்கு ஊடு நூல் என்று பேர். அந்த ஊடு நூலை எப்படி தூக்கி கொண்டு போகிறது இருக்கிறது, அது ஒரு குழல். ஒரு குழல் என்ற ஒரு கருவி இந்த குறுக்கு நூலை இங்கு அங்கு தூக்கி கொண்டு ஓடும். இது ஓடுகிறது இருக்க, இந்த பாவு மேலேயும் ஓடாது, பாவுக்கு கீழேயும் ஓடாது, பாவுக்கு நடுவில் தான் வரும். ஒன்னுட்டு ஒன்னு ஒரு நூல் ஒரு மேல இருக்கும், ஒரு நூல் கீழே இருக்கும். அப்ப இந்த பாவுல பாதி நூல் மேல இருக்கும், பாதி நூல் கீழே இருக்கும், உள்ள ஓடி போகும். அப்புறம் அடுத்த பாதி நூல் மேல வந்துடும், இன்னொரு பாதி கீழே போகும், மறுபடியும் அந்த குறுக்கத்தான் வரும். ஆக பாவுக்கு நடுவுல தான் ஓடுமே தவிர அந்த குழல் பாவுக்கு மேலேயும் போகாது, பாவுக்கு கீழேயும் போகாது, நடுவுல ஓடும். நடுவுல ஓடுங்கிறதுடைய பொருள் என்னன்னா, ஒரு ஒன்னுட்டு ஒன்னு நூல் மேல நிற்கும், ஒன்னுட்டு ஒன்னு நூல் கீழே இருக்கும். அப்ப குழல் ஓடும்போது இந்த 2 விதமான நூல் வரிசைக்கு நடுவுல தான் ஓடி ஓடி திரும்பி திரும்பி வரும். இங்க ஓடும்போது ஒரு விதமான நூல் இருக்கும், அது திரும்பி வரும்போது இந்த கீழே இருக்கிற நூல் மேல இருக்கிற நூல் கீழ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி என் மனசு இந்த வேலையெல்லாம் பண்ணுதுங்கிற. பாவிடை, பாவுக்கு நடுவிலே ஆடு குழல் போல் அங்குமிங்கும் ஓடி ஆடுகிற குறுக்கு நூலை எடுத்து கொண்டு போகிற குழலை போல கறந்து மறைந்து நிற்குது என் மனம். என்ன செய்யுது? இந்த உலகத்துல அங்குமிங்கும் ஆடிக்கொண்டே இருக்குது. ஆனா என் மனம் செய்யறது யாருக்கும் தெரியறது இல்லை, வெளியில இருக்கவங்க பார்த்து கண்டுபிடிச்சிட முடியாது. என் மனசுல என்ன நினைக்கிறேன், நல்லதை நினைக்கிறேனா கெட்டதை நினைக்கிறேனா என்ன நினைக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. அது மனசு செய்யறது ஒளிஞ்சுதான் செய்யுது. அந்த குழல் எப்படி மறைஞ்சு ஓடுதோ அது. பாவிடையாடு குடல் போல் கறந்து பறந்து பறந்தது உள்ளம். கெடுவேன், இப்படியே என்ன விட்டுட்ட நான் கிட்டே போயிடுவேன். ஏன்னா நான் செய்யறது எனக்கே தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நான் தவறு செய்து கொண்டே இருக்கேன். என்னை இப்படி விட்டுட்டேன்னா இன்னும் ரொம்ப கெட்டு போடுவேன். அதனால என்னை விட்டுடாதே பெருமானே. உடையாய் அடியே உன் அடைக்கலமே, பிரிவரியா அன்பர் நின் அருட்பைகள் தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார். பிரிவு அறியா அன்பர், உன்னை விட்டு பிரியாத அன்பர்கள். பிரியாத அன்பர்கள்னா இறைவனை விட்டு அந்த கோயிலேயே ஞாமிக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறவன் அர்த்தம் அல்ல. இறைவனை விட்டு பிரியாதவன். இவர் மனத்தை விட்டு இறைவனை பிரிக்காமல் மனத்தோடு இறைவனை கட்டி போட்டு வைத்திருக்கிற அறியார்கள். அதான் பிரிவு அறியா. இறைவனை தன் மனத்தில் இருந்து பிரிய விட்டு அறியாத மனத்தை உடையவர். பிரிவு அறியா அன்பர், தன் மனத்தை விட்டு பிரிந்து அறியாத, திருவடியை பிரிந்தறியாத, இறைவனை பிரிந்தறியாத அன்பர்கள் நின் அருள் பெய்கடல் தாளினைக்கு உன் திருவருளோடு நிறைந்திருக்கிற திருவடியின் கீழே தங்கினார்கள். திருவடிக்கு வந்தார்கள். திருவடிக்கு வந்து என்ன பெற்றார்கள்? மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார். அந்த திருவடிக்கு வந்து செல்வம் பெற்றார். ஆனா அந்த செல்வம் திரும்பி போய்விடுமோ? போகாது. பொதுவா உலகத்துல சில பேர் சம்பாதிக்கிற பொருள் எல்லாம் மீண்டும் செலவு செய்கிறார்கள். அப்ப செல்வம் வருகிறது, செல்வம் போகுது. இறைவனிடத்திலே இருக்கிற பேரின்பம் என்ற செல்வத்தை ஒருவர் பெற்றுவிட்டால் அந்த செல்வம் போய்விடுமா? போகவே போகாது. மறிவு அறியா, திரும்பி போகாமல் என்றுமே நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வம் பேரின்பம். அதுதான் பிரிவு அறிய, மறிவு அறியா, திரும்பி போகாது நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு செல்வம். அந்த செல்வம் வந்து பெற்றார், அதை பெற்றார்கள் அடியார்கள். உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன், உன்னை எப்படி வழிபடுகிறதுங்கிறதுக்கு எனக்கு விதி தெரியவில்லை. உன்னை வந்திப்பது உன்னை வழிபாடு செய்வதாகிய ஓர் நெறி, ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழி அறியேன், தெரிந்தவன் அல்ல. நானும் படிக்கல,
ஆகமத்தில் எப்படி பூஜை பண்ணி இருக்கும், பூஜை பண்ணணும்னு சொல்லி இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் அதை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை அப்படிங்கிற. நின்னை வந்திப்பதோர் நெறி அறியேன், நின்னையே அறியேன். கடவுள் கடவுள் என்ற ஒன்னையே எனக்கு வரல தெரியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கா, நமக்கெல்லாம் மேலா ஒருத்தர் இருக்கா, நம்ம ஆட்டி வைக்கிறவர் என்று இது கூட தெரியாம உலக மயக்கத்துல நான் கலந்திருக்கிறேன். அப்படி கூட நான் இருந்திருக்கேன். கடவுள் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்திருக்கிறேன். அப்படி இருப்பாங்களான்னா உண்டு. அதை இவரே சொல்லுவார் இடத்துல, இந்த உலகத்துல முதல் புழு பூச்சியா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னேறி மனுஷனா வர்றான். ஏதோ தான் செய்த புண்ணியத்தினாலே மனிதனா வர்றான். மனிதனா வந்த உடனேயே அவனுக்கு தெய்வம் உடையவனு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவனுக்கு தெய்வம் என்ற ஒரு எண்ணமே வருதான். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி மனிதனா பிறந்து வாழ்ந்து கொண்டு வருகிற காலத்திலே என்றைக்கோ ஒரு நாள் தான் அவனுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் என்ற எண்ணமே வருகிறது என்று சொல்றேன். அதனால அந்த எண்ணம் வருவதற்கு முன்னெல்லாம் உன்னை நான் தெரியும். அதைத்தான் சொல்றார், நின்னையே அறியேன். கடவுள் என்ற ஒரு பொருள் இருக்கிறார் என்ற ஒன்னையும் நான் அறிந்தவன் அல்ல. நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன். அப்படி கடவுள் என்றால் கடவுள் என்பது ஒரு தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டான பிறகு அந்த கடவுள் எப்படி இருப்பார்னு கேட்டா அதை சொல்றதுல எனக்கு தெரியாது. நின்னை அறியும் அறிவு, உன்னை அறிந்து கொள்வதற்குரிய அறிவு, உன்னை அறிந்த அறிவு ஒன்றும் எண்ணத்தில் இல்லை. உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. ஆகனா எந்த தகுதியும் இல்லை. இது பக்குவ நிர்ணயம். இதெல்லாம் அவக்குவங்கள், பக்குவம் இல்லாத நிலை. கடவுளை வணங்குவதற்குரிய வழி தெரியாது, கடவுளையே தெரியாது, கடவுள் எப்படிப்பட்டவன் என்று அவன் இலக்கணமும் தெரியாது இருக்கிற நிலை இருக்கிறதே, அது பக்குவம் இல்லாத நிலை. இதெல்லாம் சொல்றேன். வழங்குகின்றாய்க்கு உன் அருள் ஆரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். குருநாதராய் வந்தார், மாணிக்கவாசகர் உபதேசம் பண்ணார். கடவுள்னா யார், அவர் கொடுக்கிற அமுதம்னா என்னங்கிறதெல்லாம் யோக நெறியெல்லாம் காட்சி கொடுத்துட்டார். உருவ மத்தியிலிருந்து அந்த அமுதம் ஒடுகுது. அதை சொல்றார். வழங்குகின்றாய்க்கு நின் பொருள் ஆர் அமுதத்தை வழங்குகின்றாய்க்கு. அப்படி மாற்றி படிக்க, நின் அருள் ஆர் அமுதம், உன்னுடைய திருவருள் என்று சொல்லுகிற அமுதத்தை வழங்குகின்றாய்க்கு, கொடுக்கின்ற உனக்கு. நீ அமுதத்தை எனக்கு அள்ளி கொடுத்து குடிங்கிற. குடின்னு சொன்னா இது குடிக்கலாமா குடிக்கப்படாதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், சரி நீ குடிக்க சொல்ற, உனக்காக நான் குடிச்சு பாக்குறேன் அப்படின்னு வாங்கி குடிச்சாரா. இவருக்கு குடிக்கலாம் குடிக்கப்படாது சந்தேகம் வந்துட்டு, சந்தேகம் வந்த பிறகு என்ன பண்றாரு, சரி நீ குடுக்கிற நான் குடிச்சுதான் பாக்குறேனே என்று அப்படி குடிச்சால வேகமா குடிச்ச வேகத்தால தொண்டையில போய் அடக்கிவிட்டது, அது விக்கிட்டுது அப்படிங்கிற. விழுங்குகின்றேன் விக்கினேன், அப்படி தொண்டையில போய் அடைச்சது. கீழும் போல மேல வல்ல நடுவுல திண்டாடி போனேன். வினையேன், ஏன் விக்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதை குடிக்கிறதுக்குள்ள நல்வினை எனக்கு இல்லை. நான் ஏதோ புண்ணியம் பண்ணினவனா இருந்திருந்தா இந்த ஒரு அமுதம் கிடைச்ச உடனே அழகா அதை பருகி சுவைச்சு சாப்பிடுறது கிடைச்சிருக்கும். ஏன்னா புண்ணியம் பண்ணாதவன்கிட்ட கொண்டு போய் இந்த நல்ல அமுதத்தை கொடுத்த உடனே குடிக்க கூட எனக்கு தெரியாம தொண்டையில சிக்க வைத்துக் கொள்கிறேன். அதனால நான் வினையேன் விக்கினேன், வினையேன் விக்கிக் கொண்டேன். காரணம் தீவினை உடையனாக இருந்ததினாலே. என் விதியின்மையால் எனக்கு அதை குடிக்க வேண்டும் என்று சொல்கிற நல்வினை இல்லாத காரணத்தால், அதை குடிக்கணுங்கிற வினை இல்லாதனாலே தீவினையானாகிய நான் அந்த அமிர்தத்தை குடிக்கிற போது தொண்டையிலே விக்க கொண்டு போய்விட்டேன். அதனால விக்கல் தீர்க்கணும்னா எனக்கு தண்ணி வேணும், போ எனக்கு தண்ணீர் கொடு. உடனே விக்கிக்கிட்ட எனக்கு தண்ணீர் கொடுங்கிற. தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருகத் தந்து, தண்ணீர் தந்து, அது தேனென்ன தண்ணீர் இனிக்கிற தண்ணீர் கொடுக்கணும். தழங்கரும் அதாவது ஒலி அற்ற தண்ணீர். ஒலின்னா சப்தம். கடல்ல இருக்கிற தண்ணீர் கரையில மோதும் போது தடா தடான்னு சத்தம் கட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நீ கொடுக்கிற தண்ணி அப்படியே தெளிவா நிக்கணும், ஒரு அலை கூட வரக்கூடாது, ஒரு ஒலி கூட கேட்க. தழங்கு அரும் ஒலி அற்ற, தழங்குதல்னா ஒலித்தல். தழங்கு அரும் ஒலி அற்றதானே, தேன் தேன் போல இனிக்கிறதானே தண்ணீர் பருகத் தந்து, தண்ணீரை எனக்கு நீ குடிக்க கொடு. உய்ய கொள்ளாய் என்னை நீ ஆட்கொள். ஆகவே எனக்கு அப்பேற்பட்ட தண்ணீரை எனக்கு கொடுத்து நீ என்னை காப்பாற்று. அழுங்குகின்றேன், இப்படி தண்ணீர் இல்லாமையினாலே நான் வருந்துகிறேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலம், நான் என்னை உனக்கு அடைக்கலமாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லி தன்னை ஒப்படைக்கின்ற உயர்ந்த ஒரு பதிகத்தை நாம் சிந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு பெற்றோம் என்று சொல்லி இந்த பதிகத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்.